உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபாக்ஸ் மீடியான்னு டைப் பண்ணுங்கள் சர்ச் இடத்துல. ஃபாக்ஸ் மீடியாவில் வந்து கேப் விடணும். FOX நடுவில் ஒரு ஸ்பேஸ் விட்டிங்கன்னா தான் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபாக்ஸ் மீடியான்னு வந்துடும். இப்போ இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ உங்களுடைய இதில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்கேன் பண்ணோம் ஸ்பேம் இருக்கான்னு ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் கொடுங்க. உங்களுடைய ஆப் ஓப்பன் ஆகிடுது. இப்போ நீங்கள் நியூ யூசர் வந்து சைன் அப் கொடுங்க. நேம் இருக்கிற இடத்துல உங்கள் நேமை டைப் பண்ணுங்கள். ஸ்டுடியோ நேம் இடத்துல உங்களுடைய ஸ்டுடியோ நேமை டைப் பண்ணுங்கள். அடுத்த காலத்தில் நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள். அடுத்த காலத்தில் உங்கள் மொபைல் நம்பர், நீங்கள் எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்தது அட்ரஸ் பாரில் லைன் 1ல் உங்கள் ஸ்ட்ரீட்டு இல்லைனா ரோடு, தெரு, இந்த மாதிரி பேரை டைப் பண்ணிக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு 638 பிஜியன் ரோடு. லைன் 2ல் உங்கள் பில்டிங் நேமு இல்லைனா அந்த அட்ரஸ். சிட்டியில் போனீங்கன்னா உங்கள் சிட்டியை சர்ச் பண்ணிங்கன்னா விழுப்புரம் VIL நீங்கள் சரியாக சர்ச் பண்ணிங்கன்னா அந்த நேம் அங்கே வந்துடும், விழுப்புரம். அதை நீங்கள் டிக் பண்ணிக்கங்க, டன் கொடுத்துருங்க. அடுத்தது உங்கள் டிஸ்ட்ரிக் என்னவோ அதை நீங்கள் டைப் பண்ணலாங்க. இப்போ விழுப்புரம், நாங்கள் விழுப்புரம்னு டைப் பண்ணியிருக்கோம், வந்துடுது. அடுத்தது தமிழ்நாடு. இங்கே பின்கோடு வந்து நீங்கள் கரெக்டாக போடணும். 605 602 விழுப்புரம் பின்கோடு. கேட்டகரியில் ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபி கேண்டிடேட் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க, டன். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எத்தனை வருஷம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இப்போ 32 இயர்ஸ் நாங்கள் அது இயர்ஸ் நாங்கள் வேறு டைப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அடுத்த காலத்தில் வெப்சைட் இருந்ததுன்னா வெப்சைட் அட்ரஸ் நீங்கள் போடுங்க. அடுத்தது வாட்ஸ்அப் நம்பரு இல்லைனா இன்ஸ்டாகிராம் லிங்க்கு நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம், யூடியூப் லிங்க்கும் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்ஸ்அப் நம்பர் மட்டும் போடுறேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க் இருந்தால் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு அங்கே காப்பி பண்ணி போடலாம், எடுத்துன்னு வந்து. அடுத்தது யூடியூப் லிங்க் இருந்தால் யூடியூப் லிங்க் இங்கே போட்டுடலாம். அடுத்தது அப்லோடில் போய்ட்டு விசிட்டிங் கார்டு இல்லைனா வந்து உங்களுடைய அசோசியேஷன் கார்டு மொபைலில் நீங்கள் எந்த ட்ரைவில் வச்சுருக்கீங்களோ அங்கே போய் சர்ச் பண்ணிங்கன்னா அது காட்டும். இப்போ கேலரியில் எங்களோட கார்டு விசிட்டிங் கார்டு இருக்குது. அதில் எடிட் ஃபோட்டோவில் ரைட் கொடுத்தோம்னா ஓகே எடுத்துக்கோ. அது அந்த பட்சம் கிரியேட் கொடுங்க, உங்கள் தகவல் வந்து சேமிக்கப்படும். ஓகே, இதுமாரி சக்ஸஸ்ஃபுல்லி அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுது. இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு உங்கள் மொபைலில் உள்ள உங்கள் மெயிலை இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். மெயிலில் போனீங்கன்னா மெயிலில் டிஃபால்ட்டாக இன்பாக்ஸ் இல்லைனா நீங்கள் ஸ்பேமில் போகலாம். இன்பாக்ஸில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இல்லைனா ஸ்பேம்னு இருக்கும், SPAM ஸ்பேமில் போனீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஃபாக்ஸ் மீடியான்னு வந்திருக்கு. அதில் உங்களுக்கு உங்கள் நேம் போட்டு ஹைட் போட்டு பாஸ்வேர்டு நடுவில் இருக்கும், அதை மட்டும் அழுத்தி பிடிச்சி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் ஆப்புக்கு வாங்க. உங்கள் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. இமெயில் இருக்கிற இடத்துல இமெயில் ஐடிஸ் கொடுங்க. கீழே பாஸ்வேர்டில் நீங்கள் காப்பி பண்ண பாஸ்வேர்டை இங்கே போடுங்க. பாஸ்வேர்டை போட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்கில் சேஞ்ச் பாஸ்வேர்ட் போயிடுங்க. சேஞ்ச் பாஸ்வேர்டில் உங்களுக்கு கரண்ட் பாஸ்வேர்டு இமெயில் வந்த பாஸ்வேர்டை போடுங்க, பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புதுசாக நியூ பாஸ்வேர்டில் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் போட்டுடலாம். நியூ பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டை கீழே மறுபடியும் டைப் பண்ணுங்கள். ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது எடிட் ப்ரோஃபைல். இங்கே போய்ட்டு உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேலரி போகிறீங்க, உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறீங்க, ரைட் டிக் கொடுக்குறீங்க, ரைட் கொடுக்குறீங்க. ஓகே ஓகே கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். அபவுட்டில் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். சந்தேகம் கேட்குறதுனா இதில் என்கொயரி இருக்குது, நீங்கள் அதில் சந்தேகம் கேட்கலாம். அப்புறம் டீம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. இதில் டிவைஸ் எப்படி ஆன் பண்ணோம்னா டிவைஸில் போய்ட்டு இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா பிராண்ட் நேம் கேட்கும். அதில் உங்கள் கேமரா என்னவோ அந்த மாடல் அந்த நேம் அங்கே கொடுங்க. பிராண்ட் நேம், மாடல் நம்பர் 5Dயா இல்லை யூஎஸ்ஆ, அது யூஎஸ் RL R6ஆ யூஎஸ் R5ஆ, சீரியல் நம்பர் உங்கள் கேமராவோட சீரியல் நம்பர் இதில் போடுறது ரொம்ப முக்கியம். இதில் டைப்பில் வந்து வீடியோ கேமராவில் DSLRா இல்லை ஸ்டாண்டர்ட் இல்லை அதராக கொடுத்துடணும். அது வந்து DSLR.
கலர் நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். பிக்சல் ஆப்ஷன் தான், நீங்கள் கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இதில் பர்ச்சேஸ் பண்ண டேட் போடலாம். உங்கள் கேமரா எப்போ பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். அவைலபிள் டிக் பண்ணியிருக்கணும் கேமரா. டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கீங்க, எத்தனை யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிடுது, சக்ஸஸ்ஃபுல்லி ஆட்னு வருது. அப்புறம் இன்னொரு கேமரா நீங்கள் ஆட் பண்ணால் ப்ளஸ் அழுத்தினீங்கன்னா ஆட் ஆகிடும். அதில் நீங்கள் பிராண்ட் வேறு பிராண்ட் இல்லை வீடியோ கேமராவில் இன்னும் ஸ்டிக்லாம் தான் வச்சுருக்குன்னா நிக்கான் போட்டுங்க. மாடல் நம்பரு 750 D750 போடலாம் இங்கே கீழே. அதுக்கு அடுத்தது சீரியல், டைப்பு, கலரு, பர்ச்சேஸ் அதே தான். ஓகே கொடுத்தீங்கன்னா DSLR ஓகே டன், சக்ஸஸ்ஃபுல் டிவைஸ் ஆர்டர்னு வந்துடும். இப்போ நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு லாக் அவுட் பண்ணிவிடுங்க. உங்கள் நியூ பாஸ்வேர்டு இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்களா அதை வச்சு உங்கள் இமெயில் ஐடி போட்டு நியூ பாஸ்வேர்டை போட்டு உள்ளே வாங்க, லாகின் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளே வந்துடும். ட்ரெடிஷ்னல் இந்த மாதிரி கேட்டகரி ஃபுல்லாக காட்டும். இது வந்ததுக்கப்புறம் உங்கள் டிவைஸில் போய் அழுத்தினீங்கன்னா உங்கள் டிவைஸ் என்னென்ன கொடுத்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் எத்தனை டிவைஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ண பிறகு எல்லோரும் உள்ளே நம்ம லாகின் பண்ணிட்டோம்னா எல்லா ஃபோட்டோகிராஃபரும் அது எப்படி நம்ம அசைன் பண்ணுறதுன்றதை அதில் தானாக உங்களுக்கே மெசேஜில் வரும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தகவல்களை சேமிக்கிறது தான் முக்கியம். தேங்க்யூ. ஃபாக்ஸ் மீடியா 24/7க்காக ரமேஷ் ரெட்டி.